கச்சத்தீவை தார வார்த்துட்டு காஷ்மீர்ல எதுக்கு அரசியல்? மக்களவையில காஷ்மீருக்கான 370வது பிரிவை ரத்து பண்ணத வரவேற்று லடாக் எம்பி அடுக்கடுக்கா கேள்வி கேட்டப்ப அதுக்கு திமுக எம்பிக்கள் அங்க பதில் சொல்லல. யாரு உங்களுக்கு சொன்னது கார்கில் மூடப்பட்டிருக்குன்னு? புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் லடாக்ல இருந்து வந்தவன், லடாக்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீங்க இல்ல. இத்தனை வருஷமா நீங்க தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க. இன்னைக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு எங்களோடது. ஆனா தேவையில்லாம இங்க உமர் அப்துல்லாவை வச்சு அரசியல் செய்யறாரு எதிர்கட்சி தலைவர். ஈரத்துல கொத்து கொத்தா குண்டுகளை போட்டு தமிழ் மக்களை அழிச்சப்போ அதை தடுக்க போராடுன சட்டக்கல்லூரி மாணவர்களையும் தமிழ் உணர்வாளர்களையும் கைது செஞ்சு ஜெயில போட்ட திமுகவுக்கு காஷ்மீர் பத்தி பேச என்ன அருகதை இருக்கு? அன்னைக்கு இதே எம்பிக்கள் தானே கச்சத்தீவு மீனவர்களை பத்தி அக்கறை இல்லாம ராஜபக்ஷ வீட்டுல விருந்து சாப்பிட்டு சிரிச்சுக்கிட்டே பரிசு வாங்கினாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட லடாக் மக்களை பத்தி வாய திறக்காம உமர் அப்துல்லா மீது மட்டும் என்ன அக்கறை வந்தது திமுகவுக்கு? அப்துல்லா குடும்பம் மட்டும்தான் காஷ்மீரா? இல்ல எதிர்கட்சி தலைவர் என்ன அவர்களுக்கு பினாமியா? இலங்கைக்காக காவு கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு தமிழ்நாட்டோட உரிமை. காஷ்மீரோட லடாக் எம்பி அவங்களுக்காக பேசுறாரு. ஆனா திமுக ஏன் கச்சத்தீவுக்காக பேசல? இந்தியாவுல இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கான குடியுரிமை பத்தி ஏன் பேசல? இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமதி சோனியா காந்தி அவர்களோட குடும்ப சொத்தா இந்தியா இருக்கணும், அப்துல்லாக்களோட குடும்ப சொத்தா காஷ்மீர் இருக்கணும், திரு கருணாநிதி அவர்களோட குடும்ப சொத்தா தமிழகம் இருக்கணும். மத்தபடி மக்கள் பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. தமிழக எம்பிக்களா போய் மக்களவையில தமிழ்நாட்டை பத்தி பேசுறது இல்ல. காஷ்மீர் பத்தி காஷ்மீர் எம்பி கேள்வி கேட்டாலும் அங்க பதில் சொல்ல தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் வந்து காஷ்மீரை பத்தி பொய் சொல்லி மத அரசியல் லாபம் தேடுது திமுக.